ஜிஎஸ்டில பிளாக்டு கிரெடிட்ட பத்தி இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். நெறைய பேர் வந்து எங்களுக்கு இன்எலிஜிபிள் ஐடிசிய பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க கமெண்ட்ஸ்ல. ஸோ அதனால இந்த வீடியோ. இதுல பிளாக்டு கிரெடிட் என்ன? யார் யாருக்கெல்லாம் அது பிளாக்டு கிரெடிட்? எந்த சான்ஸ்ல அல்லது எந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல ஈவன் பிளாக்டு கிரெடிட் கூட அன்பிளாக் ஆகும், எலிஜிபிள் ஐடிசியா மாறும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டி இந்தியா டெய்லியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிளாக்டு கிரெடிட். ஸோ ஜிஎஸ்டியில் வந்து பிளாக்டு கிரெடிட் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய டாபிக். அதாவது ஐடிசியில் இது 17 சப்செக்ஷன் 5, அதாவது செக்ஷன் 17 சப்செக்ஷன் 5 கீழே ஒரு 6-7 கேட்டகரி, ஆல்மோஸ்ட் 10 கேட்டகரி சப் கேட்டகரிலாம் வரும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா மோட்டார் வெஹிக்கிள். இப்போ இந்த மோட்டார் வெஹிக்கிள் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், காரு, பைக்கு இதெல்லாம். இப்போ இந்த மோட்டார் வெஹிக்கிளை வந்து நம்ம ரெண்டா பிரிக்கிறாங்க ஜிஎஸ்டி ஆக்ட் படி. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் பேசஞ்சர், ரெண்டாவது வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் குட்ஸ் அப்படின்னு ரெண்டு வகையா பிரிக்கலாம். இப்போ இதுல ரெண்டாவது வகையான டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் குட்ஸ் அப்படிங்கிறது வந்து 100% எலிஜிபிள் ஐடிசியா அப்படின்னா 100% இது எலிஜிபிள் ஐடிசி. வெதர் நீங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் கம்பெனி ரன் பண்ணாலும் சரி, அல்லது நான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் கம்பெனி, இல்லை சார் என்னுடைய கம்பெனியில என்னோட குட்ஸை மூவ் பண்றதுக்காக நான் ஒரு ஈச்சர் வாங்கியிருக்கேன், நான் ஒரு குட்டியான வாங்கியிருக்கேன், இதெல்லாம் எலிஜிபிளா சார் அப்படின்னா 100% அது எலிஜிபிள் ஐடிசி. நீங்க அந்த ஐடிசியை தாராளமாக கிளைம் பண்ணலாம், ஈவன் தோ அது மோட்டார் வெஹிக்கிளுக்கு கீழே வந்தாலும். ஏன் சார் அது கிளைம் பண்ணலாம் அப்படின்னா இட் இஸ் யூஸ்டு ஃபார் பிஸ்னஸ் பர்பஸ் அப்படிங்கிறதுனால அது எலிஜிபிள் ஐடிசி. இப்போ ரெண்டாவது கேட்டகரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் பேசஞ்சர். இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் பேசஞ்சரை எகெயின் நம்ம ரெண்டா டிவைட் பண்ணலாம். ஒன்று வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், இன்னொன்று வந்து நான் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். இப்போ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். ஸோ தட் எதெல்லாம் எலிஜிபிள் எதெல்லாம் இன்எலிஜிபிள் நமக்கு தெரியும். இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்ட் படி சீட்டிங் கெப்பாசிட்டி, ஒரு வண்டியில சீட் கெப்பாசிட்டி வந்து 13 அல்லது அதுக்கு மேல இருக்கு அப்படின்னா அதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப எந்த வண்டிலாம் மோர் தென் 13 சீட் கெப்பாசிட்டி இருக்கோ அந்த வண்டி எல்லாமே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள அடக்கலாம். லெஸ் தென் 13 இருக்கு அப்படின்னா அதை நான் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்னு சொல்லிடுவோம். இப்போ எதெல்லாம் மோர் தென் 13 சீட் கெப்பாசிட்டி இருக்கோ இதெல்லாமே நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா எலிஜிபிள் ஐடிசின்னு சொல்றோம். சரி, இப்போ என்னோட எம்ப்ளாயீஸை கூட்டிட்டு வர்றதுக்காக ஒரு 13 சீட்டர் அல்லது 16 சீட்டர் நான் வந்து என்ன வாங்கியிருக்கேன்னா வேன் டெம்போ வாங்கியிருக்கேன், இது எலிஜிபிள் ஐடிசியா? நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். சார் இது நான் பேசஞ்சர் தானே? எஸ், ஈவன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் பேசஞ்சர் வண்டியுமே எலிஜிபிள் ஐடிசி தான். எப்பனா அது வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ஆகும்போது. அப்போ உங்க 16 சீட்டு உள்ள வண்டியோ அல்லது 20 சீட்டு உள்ள வண்டியோ இல்லை 40 சீட்டு உள்ள வண்டியோ நீங்க வாங்கிட்டீங்கன்னா தென் இட் பிகம்ஸ் எலிஜிபிள் ஐடிசி, அது இன்எலிஜிபிள் கிடையாது. அப்போ நான் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்னா என்ன சார்? கிளியரா நம்ம வருவோம். BMW கார் வாங்குறது, இல்லை டொயோட்டா இன்னோவா கார் வாங்குறது, இந்த காரை வாங்கி நம்மளோட எம்ப்ளாயீஸ்க்கோ இல்லை சிஇஓக்கோ இல்லை டைரக்டர்ஸ்க்கோ நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களும் பிஸ்னஸ் பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ணுறாங்க சார், உண்மைதான். ஆனால் இது பிளாக்டு கிரெடிட். இந்த ஐடிசியை நீங்கள் கிளைம் பண்ண முடியாது. ஸோ அப்போ எப்போல்லாம் நீங்கள் உங்களோட டைரக்டர்ஸ்க்கோ இல்லை உங்களோட எம்ப்ளாயீஸ்க்கோ இல்லை உங்களோட சிஇஓக்கோ இல்லை ரெகுலர் எம்ப்ளாயீஸ்க்காகவே நீங்கள் கார் வாங்குறீங்க, ரெண்ட் அ கேப் மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கூட அந்த இன்புட் டேக்ஸ் கிரெடிட் வந்து பிளாக்டு கிரெடிட் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள வரும். நீங்க அந்த ஐடிசியை கிளைம் பண்ண முடியாது. இதுலயே நம்ம என்ன பண்ணலாம்னா சர்வீஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ், அதாவது மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ்ன்னு சொல்லுவோம். அது என்ன? ரிப்பேர் பண்றோம் அல்லது மெயின்டெனன்ஸ்க்காக வண்டி போகுது, அவங்க தர்றாங்க பில்லு. இங்க எப்படி சார் எடுத்துக்கலாம் அப்படின்னா சேம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் குட்ஸ்னா 100% எலிஜிபிள், நீங்க ஐடிசியை தாராளமா கிளைம் பண்ணிக்கலாம். அதே போல டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் பேசஞ்சர் அப்படிங்கிறப்போ அதுல பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்னா நீங்க தாராளமா 100% கிளைம் பண்ணலாம். பட் இதே இது நான் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டா இருந்தா
அது இன்எலிஜிபிள் ஐடிசி, நீங்க அதை கிளைம் பண்ண முடியாது. இதுலயே இன்சூரன்ஸையும் எடுத்துக்கலாம். இப்போ வண்டிக்கு நீங்க இன்சூரன்ஸ் போடுறீங்க, இதே இது டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் பேசஞ்சர், டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் குட்ஸ் வண்டினா தாராளமா 100% எலிஜிபிள், ஐடிசியை கிளைம் பண்ணிக்கலாம். சரி, இதே இது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சார், 100% எலிஜிபிள், நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். பட் நான் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்கு நீங்க வந்து கிளைம் பண்றீங்க அப்படின்னா நோ, இட் இஸ் நாட் எலிஜிபிள். ஸோ அது வந்து 100% வந்து நீங்க ரிவர்சல் தான் பண்ணும், ஏன்னா அது பிளாக் இருக்குது. ஸோ சிம்பிளா அப்படின்னா சார், டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் குட்ஸ் வெஹிக்கிள்னா நீங்க வண்டி வாங்கினாலும் ஐடிசி எலிஜிபிள், ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் பண்ணாலும் எலிஜிபிள், இதே இது நீங்க இன்சூரன்ஸ் போட்டா கூட எலிஜிபிள். இந்த மூணுமே எலிஜிபிள் ஐடிசி கீழே வரும். இதே இது டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் பேசஞ்சர் அப்படின்னு வரும்போது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், அதாவது 13க்கு மேல சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய வண்டிக்கு வண்டியே வாங்கினாலும் எலிஜிபிள், அதுக்கு இன்சூரன்ஸ் போட்டாலும் எலிஜிபிள், அதோட ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் பண்ணாலும் எலிஜிபிள். பட் இப்போ நீங்க பிலோ 13 கெப்பாசிட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய வண்டிஸ், நான் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எதுக்குமே எலிஜிபிள் இல்லை. நீங்க வண்டி வாங்கினாலும் ஐடிசி எலிஜிபிள் இல்லை, இன்சூரன்ஸ் போட்டாலும் ஐடிசி எலிஜிபிள் இல்லை, அதே நேரத்தில் ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் பண்ணாலும் எலிஜிபிள் கிடையாது. இது மோட்டார் வெஹிக்கிள். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் சப்ளை அப்படின்னு சொல்லுவோம். ஃபுட் சப்ளைனா என்ன? நம்ம வந்து எம்ப்ளாயீஸுக்கு வந்து ஃபுட்டு வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். சார், நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ரன் பண்ணுறீங்க, உங்களோட எம்ப்ளாயீஸ் வந்து 2 டியூட்டி வேலை பார்க்குறாங்க, மார்னிங் ஷிஃப்ட்டு, நைட் ஷிஃப்ட்டு. ஸோ மார்னிங் ஷிஃப்ட் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மதியானம் லஞ்சு ப்ரொவைட் பண்ணுறீங்க, ஆர் நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் டின்னர் ப்ரொவைட் பண்ணுறீங்க, இப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஃபுட்டை எலிஜிபிள் ஐடிசியில் எடுக்க முடியுமா? இது வந்து எலிஜிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய கொஸ்டின் மார்க் தான். இது பிளாக்டு கிரெடிட். 17(5) கிளியரா சொல்லுது, இது ஸ்டாஃப் வெல்ஃபேர், நீங்க வந்து அது ஐடிசியா கிளைம் பண்ணக்கூடாதுன்னு கிளியரா சொல்லுது. ஆனா எப்ப சார் எடுக்க முடியும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருமா? அப்ப எலிஜிபிள் ஐடிசி எப்பனா, இதே ஃபுட்டை வந்து நீங்க ஒரு ஃபேக்டரிக்கு வந்து சப்ளை பண்றீங்க. நீங்க ஒரு ஃபேக்டரி ஓனரா இருக்கீங்க, உங்க ஃபேக்டரியில 250 எம்ப்ளாயீஸ்க்கு மேல ஒர்க் பண்றாங்க. அது மேபி கான்ட்ராக்ட் எம்ப்ளாயர்ஸா இருக்கலாம், அல்லது உங்களுடைய ஒர்க்கரா இருக்கலாம், உங்க ரோல்ல வர்றவங்களா இருக்கலாம். பட் 250 எம்ப்ளாயீஸ்க்கு மேல உங்க கம்பெனியில ஒர்க் பண்றாங்க, அந்த ஃபேக்டரிஸ்ல ஒர்க் பண்றாங்க அப்படின்னா ஃபேக்டரிஸ் ஆக்ட் படி கம்பல்சரியா ஃபுட்டு வந்து ப்ரொவைட் பண்ணணும். அதாவது மிட் மீல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து கம்பல்சரியா எம்ப்ளாயீஸ்க்கு வந்து நீங்க ப்ரொவைட் பண்ணணும். அப்போ ஃபேக்டரிஸ் ஆக்ட் வந்து இங்க என்ன பண்ணுதுன்னா ஃபோர்ஸ் பண்ணுது, நீ கண்டிப்பா ஃபுட்டு கொடு அப்படின்னு. ஸோ அப்ப எப்பெல்லாம் இங்க ஃபுட்டு வந்து ஃபேக்டரி ப்ரொவைட் பண்ணுதோ அது எலிஜிபிள் ஐடிசிக்கு கீழே வரும். ஆனா கம்பெனி, இப்போ நீங்க சாஃப்ட்வேர் கம்பெனி எடுத்துக்கோங்க, அவங்களுக்கு ஏதாவது ஆக்ட் சொல்லுதா? இல்லை, எந்த ஆக்டும் என்ன சொல்லலை, நீங்க உங்க எம்ப்ளாயீஸ்க்கு சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லலை. அவங்க வாலண்டரியா என்ன பண்றாங்கன்னா அவங்களோட எம்ப்ளாயீஸ்க்காக, அவங்களுடைய வெல்ஃபேருக்காக கொடுக்குறாங்க. ஸோ அப்போ அது இன்எலிஜிபிள் ஐடிசி. பட் ஃபேக்டரி கொடுக்கறது அண்டர் ஃபேக்டரிஸ் ஆக்டோட மேண்டேட்னால, ஸோ அதனால அது எலிஜிபிள் ஐடிசி. பட் இதுலேயுமே இப்போ என்ன ப்ராப்ளம் வருதுன்னா, முன்னாடிலாம் அவுட்டோர் கேட்டர் 18% அப்படிங்கிறதுனால இது ஈஸியாக என்ன பண்ணாங்கன்னா இன்எலிஜிபிள் ஐடிசி அவங்க கிளைம் பண்ண முடியாது, இவங்களுக்கு வந்து எலிஜிபிள் ஐடிசின்னு சொல்லிட்டு ஃபேக்டரி 18% ஜிஎஸ்டியை கலெக்ட் பண்ணிட்டு இருந்துச்சு, அதை அவைல் பண்ணி ஐடிசியை கிளைம் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 5% தான் அவுட்டோர் கேட்டரை வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. இந்த அவுட்டோர் கேட்டர் என்ன பண்ணுறாரு, 5% தான் ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணுறாரு, பட் ஐடிசி அவர் கிளைம் பண்ணுறது இல்லை. அப்போ இந்த இடத்துல ஐடிசி அவர் கிளைம் பண்ணாதனால அந்த ஐடிசியோட செயின் வந்து பிளாக் ஆயிடுச்சு. ஸோ பிளாக் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்போ அந்த பில்லை நீங்கள் ரிசீவ் பண்ணும்போது அதுக்கும் உங்களுக்கு இன்எலிஜிபிள் ஐடிசியாக தான் மாறும். ஈவன் தோ நீங்கள் ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், 250 எம்ப்ளாயீஸ்க்கு மேலே நீங்கள் வச்சுருந்துக்கலாம், உங்கள் ஃபேக்டரிஸ் ஆக்ட் அதை மேண்டேட்னு சொல்லலாம், அப்படி இருந்தால் கூட நீங்கள் அதை என்ன பண்ண முடியாதுன்னா ஐடிசியை கிளைம் பண்ண முடியாது. காரணம் என்னென்னா இங்கே ஐடிசியோட செயின் வந்து பிளாக் ஆகுறதுனால. ஸோ இது மேபி டிபேட் வரலாம், பட் நிறைய அட்வான்ஸ் ரூலிங் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபேக்டரிஸ் ஆக்ட் படி நீங்கள் ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணும்போது தாராளமாக ஐடிசியை கிளைம் பண்ணலாம் அப்படின்னு இருக்குது. அண்ட் ஈவன் 17(5)மே அதை தான் கிளியராக சொல்லுது. பட் ஸ்டில் எப்போ ஐடிசி அவைல் பண்ணாமல் ஒருத்தர் சப்ளை பண்ணுறாரோ, கன்செஷனல் ரேட்டில் சப்ளை பண்ணும்போது திரும்பவும் அந்த ரெசிபியண்ட்டுக்கு வந்து ஐடிசி வந்து பிளாக் ஆகும்.
ஸோ அது நாட் பிகாஸ் ஆஃப் இது வந்து இன்எலிஜிபிள் அல்லது பிளாக்டு கிரெடிட் அப்படிங்கிறதுனால இல்லை, பிகாஸ் ஆஃப் ப்ரொவைடர், அதாவது சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து ஐடிசி கிளைம் பண்ணாம கன்செஷனல் ரேட்ல சப்ளை பண்றதுனால. ரைட். இப்போ இந்த எம்ப்ளாயி வெல்ஃபேர்லயே நாட் ஒன்லி ஃபார் ரெஸ்டாரண்ட், இன்னும் நிறைய இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரெண்ட் அ கேப் கொடுக்குறோம். எம்ப்ளாயீஸுக்கு வந்து ரெண்ட் அ கேப் கொடுத்தா அது எலிஜிபிள் ஐடிசியா? கிடையாது. ஸோ அதுவும் பிளாக்டு கிரெடிட் தான் அண்டர் தி ஜிஎஸ்டி ஆக்ட். சப்போஸ் என்னோட எம்ப்ளாயீஸ்க்கு வந்து நான் இன்சூரன்ஸ் போடுறேன் அல்லது மெடிக்ளைம் போடுறேன், என்னோட எம்ப்ளாயீஸ்க்காக நான் லைஃப் இன்சூரன்ஸ் போடுறேன், என்னோட எம்ப்ளாயீஸ்க்காக நான் மெடிக்ளைம் வந்து கொடுக்குறேன், அதாவது குரூப் மெடிக்ளைம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் கொடுக்குறேன். இதெல்லாம் எனக்கு எலிஜிபிள் ஐடிசியா அப்படின்னா கிடையாது. இதுக்குமே வந்து உங்களுக்கு என்னன்னா இன்எலிஜிபிள் ஐடிசி செக்ஷன் 17 சப்செக்ஷன் 5 படி. ஸோ அதையும் அவங்க என்ன பண்ண முடியாதுன்னா கிளைம் பண்ணவே முடியாது. சார், இப்போ இதில் எனக்கு ஒரு டவுட்டு சார். அப்போ இவங்களுக்கு எப்போ இந்த மாதிரி நான் இன்சூரன்ஸ் வந்து எலிஜிபிள் வரும் எப்போ வரும்னா, அதுவும் ஏதாவது மேண்டேட் பை தி எனி ஆக்ட். இப்போ இந்த டியூரிங் கோவிட் சமயத்தில் பார்த்தீங்கன்னா போஸ்டல் டிபார்ட்மெண்ட் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுடைய எம்ப்ளாயீஸ்க்கு வந்து மேண்டட்ரியா நீங்க எல்ஐசி போடணும், மெடிக்ளைம் போடணும்னு சொல்லி ஒரு ப்ரொவிஷன் வந்தது. டியூரிங் தி கோவிட் பீரியட்ல அவங்க தான் என்ன பண்ணாங்கன்னா, நிறைய கொரியர்ஸ் தபால்ஸ்லாம் ஸ்டில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா டெலிவரி பண்ணாங்கிறதுனால போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல இது மேண்டட்ரியா நீங்க போடணும்னு சொன்னாங்க. அப்படி போடும்போது என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு எடுக்கக்கூடிய எல்ஐசி, அவங்களுக்கு எடுக்கக்கூடிய மெடிக்ளைம் வந்து ஐடிசியா அவங்க என்ன பண்ணிக்கலாம்னா கிளைம் பண்ணிக்கலாம். பட் இதே ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியோ இல்லை இதே ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியோ அவங்க என்ன பண்றாங்க, மெடிக்ளைமோ இல்லை இன்சூரன்ஸோ போடுறாங்கன்னா இது எலிஜிபிளா அப்படின்னா இன்எலிஜிபிள் ஐடிசி. இப்போ நீங்க இன்னொரு கேள்வி கேட்கலாம், அதான் இதுக்கு ஜிஎஸ்டியே வராதே, இப்போதான் இன்சூரன்ஸுக்கும் மெடிக்ளைமுக்கும் 0 ஆக்கிட்டாங்களே, நோ ஜிஎஸ்டி தானே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். பட் அது இண்டிவிஜுவலா நீங்க எல்ஐசி எடுத்தாலோ இண்டிவிஜுவலா நீங்க மெடிக்ளைம் எடுத்தாலோ அதுக்கு தான் ஜிஎஸ்டி லெவி இல்லையே தவிர, குரூப் மெடிக்ளைம் குரூப் லைஃப் இன்சூரன்ஸுக்கு வந்து ஸ்டில் ஜிஎஸ்டி வந்து அப்ளிகபிள் தான். ஸ்டில் 12% சார்ஜஸ் வந்து கலெக்ட் பண்றாங்க. ஆனாலும் அது பிளாக்டு கிரெடிட் கீழே வரும், அதையும் நீங்க ஐடிசியா கிளைம் பண்ண முடியாது. சார், இதை தாண்டி வேற என்ன சார் இருக்கு? சார், ஒரு ஃபேக்ட்ரியில் இருக்காரு, அவருக்கு சம் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆகும்போது சம் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண வேண்டிய சூழ்நிலை. இதை பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணாதான் பழைய மாதிரி அட்லீஸ்ட் வரும் அப்படிங்கிறதுக்காக பிளாஸ்டிக் சர்ஜரி பண்றாங்க. இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணும்போது என்ன ஆகுனா ஜிஎஸ்டி அட்ராக்ட் ஆகும். நார்மல் ஹெல்த் கேர் சர்வீசஸ்க்கும் சம் லக்ஸரி, இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி வந்து லக்ஸரி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதான ஜிஎஸ்டியை நான் கிளைம் பண்ண முடியுமா? முடியாது. இதுக்கும் வெல்ஃபேருக்கும் கீழே தான் வரும். அதனால இந்த ஐடிசியும் நீங்க என்ன பண்ண முடியாதுன்னா கிளைம் பண்ணக்கூடாது. இதுக்கும் பிளாக்டு கிரெடிட் 17(5) படி. சரி சார், வேற என்னெல்லாம் இருக்கு? மெயினா ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட் இருக்கு. இந்த ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்க வந்து ஒரு ஃபேக்ட்ரியை எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை உங்க கம்பெனியோட ஸ்பேஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்றீங்க. இதுக்கு வந்து 2 வகையா நீங்க பண்ணலாம். ஒன்று, யாரோ ஒரு கான்ட்ராக்டரை கூப்பிட்டு இந்தாப்பா இந்த மாதிரி ஒரு 2500 ஸ்கொயர் ஃபீட்ல எனக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கன்னு சொல்லலாம். அல்லது நீங்களே வந்து மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்களே ஒரு சிவில் கான்ட்ராக்டரை கூப்பிட்டு அவரை கட்ட சொல்லலாம். 2 வகையா சொல்லலாம். ஒன்று ஒர்க்ஸ் கான்ட்ராக்டா இருந்தாலும் சரி, அல்லது நீங்களே பொருள் வாங்கி கொடுத்து சிவில் இன்ஜினியரை கூப்பிட்டு கட்ட சொன்னாலும் சரி, இந்த 2 ஐடிசியுமே நீங்க கிளைம் பண்ண முடியாது. சரி, இங்க யாரு சார் கிளைம் பண்ணலாம் அப்படின்னா, அது ஒரு சூப்பரான கொஸ்டின். இப்ப ஒரு எல்என்டி இருக்கு. எல்என்டி என்ன பண்றாங்கன்னா, ஒரு பெரிய கான்ட்ராக்டை எடுத்துட்டாங்க. அவங்களுக்கு சின்ன சின்ன கான்ட்ராக்டை வந்து, சப்போஸ் ஒரு சின்ன அந்த இடத்துல கோவில் இடிக்கிறாங்க, அந்த கோயிலை திருப்பி கட்டி கொடுக்கணுங்கிறதுக்காண்டி அந்த லோக்கல்ல இன்னொரு கான்ட்ராக்டருக்கு அந்த வேலை கொடுக்குறாங்கன்னு வைங்க. இது அவங்களோட டேர்ம்ஸ்ல வருது. அப்ப இந்த கான்ட்ராக்டர் என்ன பண்றாரு, ஒரு கான்ட்ராக்ட் சர்வீசஸ் டு எல்என்டி, அது டைரக்டா வேற எந்த கிளைண்ட்டுக்கும் பண்ணல. ஒரு கான்ட்ராக்டர் இன்னொரு கான்ட்ராக்டருக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணார்னா அது எலிஜிபிள் ஐடிசிக்கு கீழே வரும். சப்போஸ் இல்லை சார், நானே வந்து என்ன பண்றேன்னா கான்ட்ராக்ட் சர்வீசஸ் பண்றேன், அதாவது ஒரு வீடு கட்டி கொடுக்குறேன், அப்போ நான் வந்து பர்ச்சேசஸ் பண்றேன், என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்றேன், சிமெண்ட் வாங்குறேன், ஸ்டீல் வாங்குறேன், இந்த ஐடிசிலாம் கிளைம் பண்ண முடியுமா? எஸ், நீங்க தாராளமா கிளைம் பண்ணலாம். ப்ரொவைடர் நீங்க 18% ஜிஎஸ்டி பேமெண்ட் பண்ணா மட்டும். இல்லை சார், நான் 18% ஜிஎஸ்டி பேமெண்ட் பண்ணல,
நான் வெறும் 5% ஜிஎஸ்டி தான் கன்செஷனல் ரேட்டில் பண்ணுறேன், இப்போ வெதர் ஐ எம் எலிஜிபிள், நோ. நீங்கள் அப்போ கூட யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் 5% ஐடிசி. அப்போ அதை நீங்கள் கிளைம் பண்ண முடியாது, ஏன்னா எல்லாமே கன்செஷனல் ரேட்டில் பேமெண்ட் பண்ணுறதுனால. அப்போ பொதுவாக ஒர்க்ஸ் கான்ட்ராக்டுக்கு மட்டும்தான் 18% ஜிஎஸ்டி இப்போதைக்கு இருக்குது. அந்த 18% ஜிஎஸ்டிக்கு நம்ம ஐடிசி சோஃபார் கிளைம் பண்ணிக்கலாம். பட் இதே நீங்கள் ஒரு ஒர்க்ஸ் கான்ட்ராக்டர் டு அனதர் ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட்னா கிளைம் பண்ணலாமா? அவரும் 18% சார்ஜ் பண்ணுவார், இவரு 18% வந்து பேமெண்ட் பண்ணுவார். ஸோ ஹீ கேன் அவைல் த ஐடிசி. ஸோ இது ஓகே. இதுல நிறைய பேருக்கு இந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்னும் சில டவுட்ஸ்லாம் வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் மோட்டார் வெஹிக்கிள் நான் போடுறேன் சார், இப்போ அவங்க வந்து ட்ரைனிங்காக வாங்கியிருக்காங்க சார், அதாவது நான் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட வண்டி வந்து 4 சீட்டர் வண்டி, நான் வந்து டிரைவிங் ஸ்கூல் ரன் பண்ணுறேன். இந்த 4 சீட்டர் வண்டினா அதான் சின்ன வண்டி, 5 சீட்டர் வண்டி. ஸோ 5 சீட்டர் வண்டி வாங்கி நான் வந்து ட்ரைனிங் கொடுக்குறேன். வெதர் ஐ எம் எலிஜிபிள்? எஸ், நீங்கள் எலிஜிபிள். ஏன்னா அந்த வண்டியவே நீங்கள் எதுக்காக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபார் ட்ரைனிங் பர்பஸ் அப்படிங்கிறதுனால அது எலிஜிபிள் ஐடிசிக்கு கீழே வரும். இல்லை சார், நான் வந்து அந்த வண்டியவே வாங்கி விற்கிறேன், வெதர் ஐ எம் எலிஜிபிள்? எஸ், அது வந்து குட்ஸாக மாறிடும், இது அசட்டு கீழே வராது. ஸோ அப்போ கூட நீங்கள் எலிஜிபிள் ஐடிசி தான். ஸோ இது சோஃபார் காமனாக நம்ம யூஸ் பண்ணுற பிளாக்டு கிரெடிட் அண்டர் தி ஜிஎஸ்டி ஆக்ட். ஸோ இதில் உங்களுக்கு எல்லாமே மேக்ஸிமம் நான் சொல்லிட்டேன். இதில் ஸ்டில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை சார் இதில் நீங்கள் இதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், இல்லை இதில் எனக்கு டவுட் இருக்குது, இதை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி கண்டிப்பாக சொல்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் ஜிஎஸ் ரிலேட்டடாக டீல் பண்ணுறாங்களோ ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்கள மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு என்ன தேவையோ அதை கமெண்ட் பண்ணுங்கள்.